அந்த பிள்ளைகளுக்கு களங்கம் இருக்காது, கபடி இருக்காது. நீங்கள் அப்போஸ்தலர் 2 கடைசி வசனம் பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஆதி திருச்சபையில் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கபடற்ற இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. கபடற்ற ஒரு இருதயம், இதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு கபடற்றவர்களாய் மாறினாங்க. அவனுடைய உள்ளத்தில் யார் மேலும் கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, பெருமை இல்லை, பொறாமை இல்லை. எல்லாரையும் நேசித்த ஒரு தெய்வீக சுபாவம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த மாதிரி மாறணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சின்ன குழந்தை எடுங்க, அதுக்கு பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. சின்ன பிள்ளை ஒன்று கொண்டு சண்டை போட்டவர்கள் அடுத்த நேரம் தோளில் கை போட்டு கொள்ளும். அது மாதிரி உள்ளத்துக்குள்ளே எதையுமே வைத்து கொள்ளாது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவரே, குழந்தை போல இருதயம் எனக்கு தாங்க. கபடி இல்லாத, பொறாமை இல்லாத, பெருமை இல்லாத, இச்சை இல்லாத, பாவம்